கணேசா, கணேசா. ஃப்ரெண்ட் கால் பண்றாங்க, நான் பேசிக்கிறேன். சரிம்மா. ஹலோ, நான் ஸ்வேதா பேசுறேன். நான் அர்ஜுன் பேசுறேன். அர்ஜுனா? அர்ஜுன் சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, அன்பு செல்வி போன் பண்ணிருந்தா. ஏன் போன் பண்ணிருந்தான்னு தெரியல. இப்ப நான் திரும்பி போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா. அக்கா ஏன் போன் பண்ணான்னு தெரியல. ஆனா இப்ப அவ ஆளை காணோம். சரி விடு, நான் அப்புறம் பேசிக்கிறேன். மாமா மாமா, நீங்க எங்க இருக்கீங்க? டவுன்ல. டவுன்லயா? மாமா மாமா, வரும்போது எனக்கு பெரிய சாக்லேட் வாங்கிட்டு வரீங்களா? அவ்வளவுதானே, வாங்கிட்டு வரேன். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ 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 சோ மச். தேங்க்யூ மாமா. அண்ணா, இந்த பைக்ல வந்தவரை பாத்தீங்களா? தெரியலம்மா. என்னடா அதெல்லாம்? என்னையும் உன்னையும் நம்பாம வேற ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிட்டாரா? அதான் அட்வான்ஸ் வாங்கிட்டு வேலையை ஆரம்பிக்கணுங்கிறது. இப்ப பாரு, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதெல்லாம் வீணா போச்சுல. ஒரு நிமிஷம், என்ன உதவி பண்ணுங்க ப்ளீஸ். ஐயோ, ஓடா. நம்மள பார்த்துட்டா தப்பாயிரும்.
எக்ஸ்கியூஸ் மீ, இங்க படுதா போட்டு ஒரு பொண்ணு வந்தாங்களே இல்ல பாத்தீங்களா? பாக்கல. இல்லையா? அம்மா, இங்க படுதா போட்டு ஒரு பொண்ணு வந்தாங்களே பாத்தீங்களா? ஆமாப்பா, கையெல்லாம் ஒரே ரத்தம். பாவம் இந்த பக்கம் தான் போச்சுப்பா. ச்சே. சுந்தரம், நம்ம பசங்க வேலையை கச்சிதமா முடிச்சிருப்பாங்கல்ல. அவங்க சிட்டில வளர்ந்த பசங்க, கவலையே படாதீங்க, எல்லாம் கச்சிதமா முடிச்சிருவாங்க. எதுக்கும் ஒரு போனை போடு. ம். டேய் அவர்தான்டா பேசுறா. ஐயா, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன், நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. யார் பண்ணா என்ன? சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டீங்கல்ல? ஐயா, நாங்க தான் வேலையை முடிச்சிடறோம்னு சொன்னோம்ல உங்கள்கிட்ட. அப்புறம் எதுக்கு வேற ஆளுக்கு வேலை கொடுத்தீங்க? எங்க தொழில் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? டேய், என்னடா சொல்ற? இது வரைக்கும் உங்களை தவிர வேற யாருக்கிட்ட நான் சொல்லலையே. என்னைய சொல்றீங்க? அப்ப அந்த அர்ஜுன் அடிச்ச ரவுடிங்க யாரு? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு ஊரெல்லாம் எதிரியா இருக்கானுவ, எவன் எப்ப போடலான்னு இருக்கானுவ. சரி விடு, யார் என்ன சொன்னா என்ன? அவன் செத்தா சரி, அவன் செத்துட்டான்ல. அதான் ஏன் இல்ல, அவனை அந்த அடியாளுங்க குத்த போனப்ப ஒரு பருதா போட்டு வந்த பொண்ணு காப்பாத்திருச்சியா. ஜனங்கெல்லாம் பார்த்ததுனால எங்களால ஒன்றும் பண்ண முடியலையா. ச்சே, எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் அந்த அர்ஜுன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். யார் அந்த பருதா போட்ட பொண்ணுன்னு தெரியலையே. டேய், இந்த பிளானை இப்போதைக்கு அப்படியே விட்டுருவோம். நான் சொல்ற வரைக்கும் அவனை வேற எதுவும் செய்ய வேணாம். சரிங்கய்யா. என்ன சுந்தரம், போன வேலை என்னாச்சு? நமக்கு சாதகமா பாதகமா? பாதகம்தான்ப்பா. அந்த அர்ஜுன் இப்பவும் தப்பிச்சிட்டான். ஆனா இதுல வேற ஒரு புது குழப்பமும் சேர்ந்துருக்கு. அவன் சாகலன்னு சொல்றியே, அதை விட பெரிய குழப்பம் என்ன இருக்கு சொல்லு. பா, நம்ம ஆளுங்க அவனை அடிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி இன்னொரு குரூப் அவனை அடிச்சிருக்கு. அவங்க தான் அவனை கத்தியால குத்த முயற்சி பண்ணிருக்காங்க. அப்புறம் என்னடா ஆச்சு? யாரோ ஒரு பர்தா போட்ட பொண்ணு தான் அவனை காப்பாத்திருக்கு. இது சரி கிடையாது. அவனை நாம மட்டும் இல்ல, வேற யாரும் கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி காப்பாத்தவும் ட்ரை பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா, யாரோ அவனை போட முயற்சி பண்றாங்க. அது யாருன்னு தெரியணும். எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி அவங்கள நம்மளோட சேர்த்து வச்சுக்கணும். இப்ப அது பிரச்சனை இல்ல, அவனை காப்பாத்துனது யாருன்னு நமக்கு தெரியணும். யாரோ ஒரு ரோட்ல போற பொண்ணா கூட இருக்கலாம். ஆனாலும் நாம இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏய், என்னடா இது கோலம்? சட்டையெல்லாம் எப்படி கிழிஞ்சிருக்கு? டவுன்ல ஒரு ரவுடி கும்பலே என்ன கொலை பண்ண பார்த்தாங்க. அவங்க கூட சண்டை போட்டதுல இப்படி ஆயிடுச்சு. ஏண்டா, போற இடத்துல எல்லாம் இப்படிதான் சண்டை வளர்த்துட்டு வருவியா? ஐயா, நான் எந்த வம்பு சண்டைக்கும் போக மாட்டேன். ஆனா என்ன தேடி வந்துட்டா திருப்பி கொடுக்காம விடவே மாட்டேன். தம்பி, கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோ. உனக்கு ஊரெல்லாம் ஆபத்து இருக்கும் போல. ஐயா, அந்த ஆண்டவனே நமக்கு துணையா இருக்கான். அவ்வளவு சீக்கிரம் அந்த அர்ஜுனை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏய், ரொம்ப பேசாத. போய் மாட்டுக்கு தீனி போடு போ. ம், சரிங்க ஐயா. மாமா என்னாச்சு? ஏன் உங்க சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு? இரு, டென்ஷன் ஆகாத. நான் டவுனுக்கு போனேனா, அங்க ஒரு கும்பல் என்ன கொல்ல பார்த்தாங்க. ஐயோ, நீ கவலைப்படுற அளவுக்குள்ள ஒண்ணும் நடக்கல. தெய்வம் மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்னை காப்பாத்திருச்சு. அப்படியா? யார் அந்த பொண்ணு? தெரியல, படுதா போட்டிருந்தாங்களா, சரியா அடையாளமே பார்க்க முடியல. முதலாளியம்மா, ஒரு நிமிஷம். முதலாளியம்மா, கையில என்ன கட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என்னமோ நீங்க தான் வந்து என்ன காப்பாத்துனீங்களோன்னு தோணுச்சு. யாரு? நானா? எதையாவது உளராத. நான் எங்க உளர்னேன்? நீங்க தான் நான் கிளம்பி போகும்போது போக வேணாம் தடுத்தீங்க. நான் போனதுக்கு அப்புறம் போன் வேற பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அப்ப ஏதோ நடக்க போகுதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு.
அதனால என்ன காப்பாத்த நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வேற வழி இல்லாம பர்தா போட்டு வந்து என்ன காப்பாத்திருக்கீங்க. கரெக்டா? இத மட்டும் கரெக்டா சொல்லு ட்ரை பண்ணும்போது தத்தி மாதிரி நில்லு. என்ன யோசிக்கிறீங்க? நான் கரெக்டா சொன்னானா? உன் மூஞ்சி. நான் ஏன் உன்னை காப்பாத்த போறேன்? யாராவது உன்னை போட்டு தள்ளி இருந்தா நல்லதா போச்சு, தொல்லை விட்டுச்சுன்னு நிம்மதியாதான் இருந்திருப்ப. நீ தான் என்ன படுதா போட்டு வந்து காப்பாத்துன. அப்பவும் சரி இப்பவும் சரி, எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ தான் வந்து நிக்கிற. ஏய், என்ன அப்படி பாக்குற? கிளம்பு, காத்து வரட்டும். நான் கிளம்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இந்த காயம் எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? இது காய் நறுக்கும் போது பட்டுச்சு. போதுமா? காய் நறுக்கும் போது பட்டுச்சா? அப்ப படுதா போட்டு வந்த பொண்ணு நீங்க இல்ல. மாமா, அது நான் தான். நீயா? அவங்களா? தேங்க்யூ ஸ்வேதா, தேங்க்யூ. என் உயிரையே நீ காப்பாத்திட்ட. ஹை, உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறேன். ஹை. தேங்க்யூ. ஏய், அவன் நம்ம எனிமி. அவன் குடுக்குற சாக்லேட்டை வாங்கிக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? இல்லையே. ஏ ஏ சார், அந்த அர்ஜுன் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சான் சார். அவன் தப்பிச்சது கூட பரவாயில்ல சார். அவங்கிட்ட இருந்து நாங்க தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு சார். தனியால அந்த அடி அடிக்கிறான் சார். இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு சான்ஸ் கொடுங்க. அடுத்த தடவை கரெக்டா தூக்கிடுறோம். சார் சொல்லுங்க சார். காரியத்தை முடிச்சுட்டு வாங்கடான்னு சொன்னா வந்து கதை சொல்லிட்டு இருக்கீங்க. அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறது மட்டும் இல்லாம என்கிட்டயே அவனை பத்தி புகழ்ந்து சொல்றியா? விட்டா பப்ளிக் கிட்டயும் அடி வாங்கிட்டு வருவீங்க போல இருக்க. நீங்களா ரவுடிங்களாடா? இந்த தடவை ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த தடவை சரியா செஞ்சிடறேன் சார். ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். ஏண்டா இது என்ன காய் கட் பண்ற வேலை நினைச்சீங்களா? சரியா வீட்டுல இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு கழுத்தை வெட்டுற வேலைடா. கத்தியும் மிஸ் ஆகக்கூடாது, கழுத்தும் மிஸ் ஆகக்கூடாது. சார், நாங்க சரியா தான் சார் பண்ணோம். கத்தியால அவனை அட்டாக் பண்ணும்போது பர்தா போட்ட ஒரு பொண்ணு வந்து அவனை காப்பாத்திருச்சு சார். ஏண்டா ஒரு பொண்ணு வந்து காப்பாத்திருச்சுன்னு சொல்றீங்களே? வெக்கமாலியாடா உங்களுக்கு? உங்களை எல்லாம் ரவுடிங்க நம்பி அனுப்பின பாரு. என்ன சொல்லணும்டா? இனி இந்த விஷயத்தை நானே பாத்துக்கிறேன். இன்னும் ஒரு மாசத்துக்கு இந்த பக்கம் தலை வச்சே படக்கூடாது. புரியுதா? புரியுது சார். போங்க. சரிங்க சார். ஏய், உனக்கு வர சொல்லுப்பா. போட. சரிங்க சார். டேய் அர்ஜுன், எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கட்டிக்க போற பொண்ணை கரெக்ட் பண்ண என்னையே யூஸ் பண்ணுவேன். என்ன பார்த்தா என்ன உனக்கு அவ்வளோ ஈனாவானவா தெரியுமா? ஏதோ என்னை காப்பாற்றணும்னாச்சு உன்னை கொலை பண்ண போறது நான் தான் தெரியாம இருக்கணும்னு நினைச்சேன். அந்த சென்டிமெண்ட்லாம் இங்க பார்க்கவே கூடாது. இந்த வாட்டி மிஸ் ஆயிட்ட, அடுத்த வாட்டி மிஸ் ஆகவே மாட்டேன். என்ன வீடே ரொம்ப அமைதியா இருக்கே. நாம வீட்டுல இல்லைன்னா இந்த வீட்டோட கலையே போயிடுது. இங்க இந்த அர்ஜுன் பைய சுத்திட்டு இருப்பானே ஹீரோ மாதிரி, அவன் எங்க போனான்னு தெரியலையே. என்ன தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். டேய், இந்த வீட்டுக்கு என்னடா ஆச்சு? டேய், ஒரு சத்தமும் இல்லாம சைலண்டா இருக்குது. அத ஏன் கேக்குறீங்க? நீங்க இல்ல அதனாலதான் வீடு அமைதியா இருக்கு. இப்ப வந்துட்டீங்கல்ல, மறுபடியும் எல்லாமே ஆரம்பிச்சிரும். என்னடா ஆரம்பிக்கும்? குழப்பம்தான். உனக்கு ரொம்ப கொழுப்புதான். ஆமா, இந்த ரெட்ட நாயன மாதிரி நீயும் அர்ஜுன் தம்பியும் சேர்ந்தே தானே சுத்துவீங்க. நீ இங்க இருக்க, அந்த தம்பி எங்க போச்சு? வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே தெரியலையே. எல்லாம் உடனே தெரியணும் இல்ல, இல்லனா தலையே வெடிச்சிரும். பின்ன வெடிக்காதா? இத பாரு உத்தமா, உலகத்துல ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம்.
ஒண்ணு நமக்கு சோறு, ரெண்டாவது அடுத்தவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது. இது ரெண்டும் இல்லனா லைஃப்ல சுவாரஸ்யமே இருக்காதுடா. இதெல்லாம் கண்ட்ரி ப்ரூட் உனக்கு சொன்னா எங்க புரிய போகுது? சரி, நம்ம ஹீரோ எங்க அத சொல்லு. இப்ப நான் சொல்ல போறத கேட்டு நிஜமாவே உனக்கு வெடிக்கும் பாரு. ம்? அது பாட்டு அர்ஜுனுக்கும் அன்பு செல்விக்கும் ஏய், அன்பு செல்விக்கும் சீக்கிரமா சொல்லி தொலை, பிபி அப்படியே ஏறுது. பாட்டி, அர்ஜுன் தம்பிக்கும் அன்பு செல்விக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ரொம்ப வாயை பழகாதீங்க, வாயை மூடுங்க. என்னடா சொல்ற பாட்டி? இது ரகசிய கல்யாணம். அர்ஜுன் தம்பிக்கும் அன்பு செல்விக்கும் ரகசிய திருமணம் முடிஞ்சு இப்ப அவரு மாமனார் வீட்டுல இருக்காரு. ஏய், என்னடா சொல்ற? இதெல்லாம் என்னால நம்பவே முடியலையேடா. இதான் பாட்டி, முக்கியமான விஷயத்த நான் எதையும் உங்ககிட்ட சொல்றதே இல்ல. கீரியும் பாம்புமால இருந்தாங்க, இப்ப என்னடானா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றான். இதெல்லாம் என்ன கூத்துன்னு தெரியலையே. நாம உன்ன நினைச்சா இந்த ஊர்க்காரங்க வேற மாதிரி நினைக்கிறானுங்க. என்ன பண்றது வள்ளியம்மா? சரி, பாத்துக்கலாம். ஐயா 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 ஐயா, நீங்க போய் இப்படி பண்ணலாமா? நான் என்ன பண்ணேன்? இந்த வீட்ல நான் ஒரு பெரிய மனுஷி இருக்கேன். முக்கியமான முடிவெல்லாம் எடுக்கணும்னா என்கிட்ட கலந்து முடிவெடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன சொல்றீங்க நீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இங்க என்ன நடந்து போச்சு? எதை உங்ககிட்ட நாங்க கலந்துக்கல? என்ன நடந்து போச்சா? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அப்படியே ரசகுல்ல டப்பாக்குள்ள வச்சு மறைக்கிற மாதிரி மறைக்க பாக்குறீங்களே. என்னப்பா இப்படி உளறிட்டு இருக்கீங்க? பங்குனி வெயில் பல்ல காட்டுது, வெயில்ல போகாதீங்கன்னா கேட்டாதானே. இந்த கிராமத்து குசும்பெல்லாம் என்கிட்ட ஒண்ணு வேணாம். அர்ஜுனுக்கும் அன்பு செல்விக்கும் கல்யாணம்னா என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க சொல்லணுமா வேண்டாமா? ஒரு பெரிய மனுஷன் நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? அர்ஜுனுக்கும் அன்பு செல்விக்கும் கல்யாணமா? தாத்தா, நீங்க காந்திமதி பாட்டி கிட்ட எதையுமே மறைக்க முடியாது. அவங்க சிபிஐ ஆபீசர் மாதிரி, அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். அதான் அர்ஜுன் தம்பிக்கு ரகசிய கல்யாணம் ஆகி சுந்தரமூர்த்தி அவர் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்காருல, அததான் அவங்க கேக்குறாங்க. அதுவா? ஆமா ஆமா, ரகசியமா நடந்த கல்யாணம். அதான் யாருக்கும் தெரியாம முடிச்சிட்டோம். நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. தப்பா நினைக்காம, அப்போ இந்த வீட்டுல இதை யாருமே ஒரு மனுஷியா மதிக்கிறது இல்ல இல்ல? அப்படியெல்லாம் இல்லம்மா. இருக்கட்டும் இருக்கட்டும். நாளைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிடும். பத்தியா? நாம ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடக்குதே. கல்யாணம்னா நம்ம கிட்ட சொல்லக்கூடாதா என்ன? ஐயோ, இந்த அர்ஜுன் தம்பி இப்படி மாறிடுச்சே. இந்த அர்ஜுன் பிள்ளைக்கு எத்தனை தரம் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன். அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப தான் மட்டும் நல்லா விரிஞ்சு சாப்பிடுறதுக்கு போயிட்டான். ஐயோ, கிராமத்து விருந்துன்னா நடக்கிறது பறக்கிறது தாவறதுன்னு எல்லாத்தையும் அடிச்சு குழம்பு வைப்பானுங்களே. ஒரு கறி சோறு திங்க கூடவா யோகிதை இல்லை எனக்கு. இதை இப்படியே விடக்கூடாது. நேர ஒரு நட அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துரும். ஐயோ, எதுக்கு என் ரூம்குள்ள வந்து கதவை சாத்துற? யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும். ஆகட்டும், எனக்கு அதை பத்தி கவலை எல்லாம் இல்ல. என்னை காப்பாத்த போய் தானே உனக்கு இந்த மாதிரி காயம் பட்டுச்சு. அப்ப அதுக்கு நான் தான் மருந்து போடணும். அதான் மஞ்சள் அரைச்சு எடுத்துட்டு வந்து. உன்னை காப்பாத்த வந்து எனக்கு காயம் பட்டுச்சா? எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. இது காய்கறி நறுக்கும் போது பட்ட காயம். வசு, நீ இந்த ஊரையும் மற்றவங்களையும் ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. காய்கறி வெட்டுற கத்தை எப்படி வெட்டும், வெட்ட வந்த கத்தியை பிடிச்சா எப்படி வெட்டுன்னு எனக்கு தெரியும். சரி விடு, அதெல்லாம் வேண்டாம். காயம் பட்டுருச்சு, நான் மருந்து போடணும், அவ்வளவுதான். கையை காமி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ கிளம்பு. கையை காட்டு. இப்படி பேசிக்கிட்டே இருந்தாதான் யாராவது வருவாங்க. ஒரு 2 நிமிஷம் தான், மருந்து போட்டு போயிட்டே இருப்பேன் நான்.